ஹேலோங்க இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இவ ஸ்கூல் சைக்கோ புல்லி பார்ட் 19 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஜங்குக்க நினச்சா ஷை என்னென்னமோ வந்துட்டுருக்கும். அதனால் லியாவை நீ ஒன்று அம்மா பார்க்க போக வேண்டாம், நானே அம்மா பார்த்துக்க போய்க்கிறேன் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடலான்னு போயிருப்பா. லியாவை ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் இல்லை நீ போ, அதான் நைட்டு சம்ம ஒர்க்குன்னு சொல்லியிருக்காரு, நீயும் ஹஸ்பண்ட் கூட இரு, நான் வேணா உங்கள் அம்மா பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்று கிளிக்க வேண்டாம், அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அப்படி இப்போ எப்படி இருப்பானோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 19. இல்லடி நான் வந்து அம்மாவே பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்பாட்டி காரில் ஏறி போயிட்டா. ஸோ அவங்க அம்மாவுமே கொஞ்சம் நல்லா பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறாங்க போல. ஸோ வாயன்கிட்ட நல்லாவே பேசிட்டு தான் இருக்காங்க. வாயனும் அவங்ககிட்ட பேசிகிட்டே ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, வாயன்மா நீ ஏன் உன் ஹஸ்பண்ட் கூட இல்லாமல் இங்கே இருக்க? என்கிட்ட நீ இல்லையா தானே என்னை பார்த்துக்க வர போகிறான்னு சொன்னேன், நீ வர என்ன உனக்கு மாப்பிளைக்கு தான் சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் உங்களை பார்த்துக்கணும்ல அதுக்காண்டி. போய் சொல்கிறியா? இல்லைம்மா எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஜங்குக்கே ஆமாத்த எனக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இது எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கே அப்படின்ட்டு வாயனோட வந்து பார்க்குறா, பார்த்து ஜங்குக்கு தான் நிற்கிறான். வாயனுக்கு இதுக்கான நிஜமான்னு தெரில. ஆனால் வாயனோட அம்மாவுக்கெலாம் ஜங்குக்கு பார்த்தது அவ்வளோ ஹாப்பி. மாப்பிள்ள நீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இல்லை உங்களை பார்த்துக்கணும் தான், வாயனுக்கு அதிகமாக ஒர்க் இருக்கிறதால உங்களை கவனிச்சிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போது லீ குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ப்ராஃபிட்டை நோக்கி போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு காரணம் யார்? ஷாவ் பொண்டாட்டி வாயன் தானே. ஸோ அதனால் வாயனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும், உங்களை பார்த்துக்க முடியலன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்படியே மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நர்ஸ் டாக்டர்ஸ்லாம் நல்லாவே பார்த்துக்கிறாங்க, எனக்கு அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது, என்ன நினச்சதும் வரி பண்ணிக்க வேண்டாம் வாயன். அது அது இல்லைம்மா நீ அமைதியாக இரு. என்னடி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜாங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு ஆ புரியுது, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். சொல்யூஷனா? என்ன மாப்பிள்ள? அக்கா இங்கே வாங்கக்கா அப்படின்ட்டு ஒரு அக்கா கூப்பிட்டு வரான். யாருன்னு பார்த்தா அவனோட அம்மாவை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காண்டி ஒரு ஃபுல் டைம்லாம் அவங்கள பார்த்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அதெல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கரை வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். அதுவும் இந்த அக்காவை பார்த்து, இந்த அக்காவுக்கு நான் சேலரிலாம் பே பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் இவங்களை கேட்டுக்கோங்க, இவங்களோட ஃபுல் டைம் ஜாப்பே உங்களை பார்த்துக்கிறது தான். சண்டே ஒரு நாள் லீவு, அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் உங்களை வந்து பார்த்துப்போம். ஸோ மித்த 6 நாளுமே வாரத்தில் 6 நாளுமே இவங்க தான் உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு ஒரு கேர்டேக்கரை வச்சுட்டு போகிறான். வான்னு அப்படியே பார்க்குறா, எல்லாத்துக்கும் ப்ரிப்பராக தான் இருக்கான். பட் எனக்காண்டி என்னோட அம்மாக்காண்டி யோசித்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கானா? ஜங்குக்கு திருந்திட்டானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. ஜங்குக்கும் என்ன அதுக்கு இங்கே வா அப்படின்றான். அவளும் இந்த வரேன். ஜங்குக் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? நானே அம்மாவை பார்த்துப்பனே, அப்போ என்னைய அவன் பார்த்துக்கிறது? என்னது? இல்லை ஃபுல் டைமாக நீயே உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டா என்னைய வண்டி பார்த்துப்பான், நான் வேணா எனக்கு இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கவா? இல்லை நான் என்ன சொல்ல வந்த? இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்? இல்லை அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் தானே உங்களை பார்த்துக்கணும்னு. ஓ ஏன் நீ என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நீ எனக்கு உங்களுக்கு தெரியாதா? நான் கேட்குறேன் சொல்லு. இல்லை உனக்கு தெரியாதா? அது இல்லை, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்போ நான் தானே உங்களை பார்த்துக்கணும். நீ எனக்கு யார்ரி? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறல, அதான் நீ எனக்கு யாருன்னு நான் கேட்குறேன். நான் உங்களோட பொண்டாட்டி. அது சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம்? அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு உங்கள் 2 பேருக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. வானும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. அக்கா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, இந்தாங்க ஷெட்யூல், அம்மாவுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், இந்த டைமில் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாங்குக்கு வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓ சொல்லிட்டிங்களா அப்படின்ற மாதிரி வான்னு பார்த்துட்ருக்க. அவங்க அம்மாவுக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது என்னன்னு தெரில, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே 2 பேரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்கு கிட்டே கேட்குறாங்க, மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை.
இந்த மாதிரி உங்கள் அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? அவங்கள வாயின் மீட் பண்ணணும்ல. ஏன்னா உங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அஃபிஷியலாக நீங்கள் கூட்டு போய் இன்ட்ரோ குடுக்கணும்ல. அது எப்போ அப்படின்னு கேட்கும்போது, ஜங்குக் அப்படியே ஒரு மாரி சைலண்ட் ஆயிட்டான். அது கேட்டதும் எதுவும் பேசல. வாயனும் ஏன் இவன் எதுவுமே பேசல இப்போ கேட்டதுக்கு அப்படின்னு ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, வாயனோட அம்மாவுக்கு ஒரு மாரி இருக்கு. என்ன மாப்பிள ஏதாவது தப்பா கேட்டேனா? இல்ல, இல்ல. அது இன்னும் கரெக்டான டைம் வரலன்னு நெனைக்கிறேன். நேரங்கால கூடி வரப்போ, நானே அவள கூட்டிட்டு போய் காட்டிக்கிறேன். ம். சரி மாப்பிள. நீங்க கெளம்புங்க. உங்களுக்கு நெறைய வேலை இருக்கும். வாயன் போம்மா மாப்பிள கூட போ. மா அது நான் வேணா இன்னைக்கு ஒரு நாள் நீ ஒன்றும் அங்கே இருக்க வேண்டாம். மாப்பிள கூட போ. மா போடி. சரி அப்படின்ட்டு அவனும் எல்லா பேக்கையும் எடுத்துட்டு இருக்கா. ஜங்குக்கு வந்து கொண்டா நானே எட்டு வரேன் அப்படின்றான். அவளுமே வேணாம் என் போல நானே தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவளே அவளோட ஃபைல்ஸ்லாம் அப்படியே தூக்கிட்டு வரா. அப்படியே ஜங்கு பார்க்குறான் அந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போது லியா ஃபோன் பண்ணி வயன் என்ன இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கியா என்ன? ஆஹா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏன்? அது பெரிய கதை. இப்போ உங்ககிட்ட சொல்லியே தீரணுமோ? எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குடி. அதனால தான். ஏன்னா உன்னை தேடி உன் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆஃபீஸ் வந்தார். அதுதான். அப்போ நீ தான் எல்லாத்தையும் சொன்னியா? எல்லாத்தையும் சொல்ல. வான் இந்த மாதிரி அம்மா பார்த்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறான்றதை மட்டும்தான் சொன்னேன். வேறு எதுவும் நான் லூஸ் டாக்லாம் வில்லவன் ப்ராமிஸா? விளக்கண்ண நீ இது சொன்னதால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். புட்டு போன வைட்டி அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வேணால் காரில் போங்க. நான் வேணா டாக்ஸி பிடிச்சி வரியா? இல்லை அது நான் என்னோடய காரில் வந்தேன். அது இங்கே இருக்கட்டும் நீ வா. அது என்ன நொண்டி சாக்கு சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்குறியா? இல்லையே. ஓ நீ இல்லையே இப்படி சொன்னால் நம்பணுமா? நம்ப மாட்டியா? சத்தியமாக நான் நம்ப மாட்டேன்டி கொண்டா அப்படின்ட்டு அவள் கையிலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி அவளையும் காருக்குள்ளே தள்ளி சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுட்டான். அதுவும் டைட்டாக போட்டு விட்டான். வான் வந்து கொஞ்சம் லூஸாக போடுறேன் எனக்கு வலிக்குது கழட்டி விட்டா ஓடி போயிடுவில்ல அப்படின்ட்டு டைட்டாக போட்டுட்டு அவன் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். அப்போ வானுமே கேட்குறா, ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? நீ எப்போ ரிலீஸ் ஆன அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜங்குக்கு எந்த வித கோவமும் படாமல் 6 மாதத்துலேயே ரிலீஸ் ஆகிட்டேன். 6 மாதத்துலேவா? அவ்வளோ சீக்கிரமாக உன்னை ரிலீஸ் பண்ணாங்க? ஆனால் நான் உன்னை பற்றி செக் பண்ணி பார்க்கும்போது நீ 3 வருஷம் கழிச்சாலும் ரிலீஸ் ஆனதான் போட்டிருந்தது அப்படின்ட்டு வாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வாயை புத்திட்டு ஐயோ அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ ஜக்கு சிரிச்சுட்டே அவளை பார்த்து, அப்போது நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமும் மேடம் என்னை பற்றி சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. அப்படி அப்படி சொல்லிட முடியாது. என்னதான் இருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கும். கேட்கல. என்ன சொன்னேன்? எனக்கு கேட்கலடி. என்ன சொன்னேன்? அதான் சொன்னனே, நீ என்னை டார்ச்சர் பண்ணியிருக்க. ஆனாலும் ஏன்னு தெரில உன்னை எனக்கு பிடிக்கும். பிடிக்கும்னா எந்த மாதிரி? ஒரு நல்ல சீனியராக ஒன்று எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு அந்த ஸ்கூலில் யாருமே என்கிட்ட ஒழுங்காக பேசலை. நீ தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு பேசின. அதுவும் கொஞ்சம் எனக்காண்டி சப்போர்ட் பண்ணுவேன் அங்கங்கே. ஸோ அதால் எனக்கு ஒன்று பிடிச்சது. ஏன்னா எப்பயுமே நான் தான் எல்லாருக்கிட்டேயும் போய் பேசுவேன். என்கிட்ட யாருமே வந்து பேச மாட்டாங்க. நீயா வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசின. அது எனக்கு ஏதோ பிடிச்சிருந்தது அப்படின்றா. அவன் அப்படியே பார்க்குறான். என்ன சொல்லுது பாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இனிமே ப்ளீஸ் அப்படி பார்க்காத, நான் அந்த மாதிரி மீனிங்கில் எதுவும் சொல்லலை அப்படின்றா. அவனும் எந்த மாதிரி மீனிங் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை உனக்கு என்ன புரியலையா? இல்லை புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். எப்போல்லாம் என்கிட்ட கொஷின் கேட்டுட்டு இருக்கா ஜங்கு? பேசாமல் வண்டி ஓட்டு. ஓட்டுறேன். ஆனால் வயன் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். கேளு. ஒழுங்காக ஆன்சர் பண்ணுவியா? பண்ணுவேன். நீ என்னை மிஸ் பண்ணியா? ஆமாம் பண்ணேன் அப்படின்ட்டா. அவன் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. என்ன சொன்ன? என்னை மிஸ் பண்ணியான்னு கேட்டேன். பண்ணேன். ஏன் பண்ண? அதெல்லாம் தெரியாது. நீ மிஸ் பண்ணியான்னு கேட்டேன்.
நான் மிஸ் பண்ணேன்னு சொன்னேன். ஏன்னா நான் மிஸ் பண்ணேன் உன்னை. அதுக்கு ரீசன்லாம் எனக்கு தெரில. பட் ஐ மிஸ் யூ. அப்போ பண்ணேன் அப்படின்றா. உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வாயனை டப்புன்னு பிடிச்சி கிஸ் பண்ணுறான். வாயனுமே நினச்சேன் இதைத்தான் பண்ணுவான் அப்படின்னு. அவளுமே எதுவும் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துக்கிறா. அவனுக்கு கிஸ்ஸெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாயனை பார்த்து, உனக்கு இப்போ என்னை பார்த்தா பயமாக இருக்கா? பயமாக இல்லை, ஆனால் ஆனால் எனக்கு குழப்பமாக இருக்குது. குழப்பமாக இருக்கா? எதுக்குடி? நீ என்கிட்ட என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்காண்டி தான் என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நீ என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணுற. இந்த மாதிரி ஜங்குக்கோட இன்னொரு சைடை நான் பார்த்ததே இல்லை. அதான் எனக்கு புரியல, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. உனக்கு இன்னும் புரியலையா? புரியலன்னு தானே கேட்குறேன். ஏன்னா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. அதாண்டி உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறேன். விளக்கண்ண இது கூட வாடி உனக்கு கல்யாணம் ஆன இந்த ஒரு வாரத்தில் புரியலை. லவ் பண்ணுறியா? பின்ன நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்? அதான் நீ தான் சொன்னிய டார்ச்சர் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஸோ நான் அப்படி தான் நினச்சேன், நீ நான் டார்ச்சர் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிறேன்னு. அப்போ கல்யாணம் நான் அன்றைக்கி நான் உன்னை என்ன பண்ணியிருக்கணும்? தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். மறுநாள்லாம் உன்னை வச்சு செஞ்சுருக்கணும். ஆனால் நான் கையை கூட உங்ககிட்ட நீட்டல. அதுலேருந்தே உனக்கு தெரில. ஜஸ்ட் நான் ஒரு ரீசனாக பயன்படுத்தியிருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அவ்வளோதான். மற்றபடி நான் உன்னை பண்ணுறேன்டி அப்படின்றான். அவளுக்கு ஒரு செகண்ட் எதுவுமே புரியல. கார்லேருந்து அப்படியே டொபக்குன்னு இறங்கி வந்து வெளில நின்றுட்டுருக்கா. ஏன்னா அவளுக்கு அவன் சொன்னதில் ஒரு மாதிரி மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குது. அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறா. ஒரு மாதிரி அந்த ரோட்டில் நின்றுட்டுருக்கா. ஆக்சுவலாக அந்த இருட்டான ரோட்டில் வெறும் அந்த ஸ்ட்ரீட்டில் எரியிற அந்த பல்பு மட்டும்தான் இருக்கே தவிர்த்து ஆள் நடமாட்டம் வீடு எதுவுமே இல்லை. சுற்றி ஒரு மாதிரி ரோட் சைடு தான், ஹைவே தான். ஸோ அதனால் யாருமே இல்லை. வாயனும் அங்கே இருட்டாக வேற ஆயிடுச்சு. பயங்கரமாக காற்று வேறு அடிக்குதா. வான் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்து ஜங்குக்கு அப்படியே காரை விட்டு இறங்கி பக்கத்தில் வந்து நின்று, என்ன பிரச்சனை உனக்கு? அது அது எப்படி நீ என்னை லவ் பண்ணுற? நான் உனக்கு போலீஸ்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கேன். நீயா பிடிச்சி கொடுத்த? இல்லை, அது சித்தி பண்ணது தான். பட் இருந்தாலும் என்னால் தானே, என் ஃபேமிலி மெம்பர் தானே அப்படி பண்ணாங்க. அது தப்பு தானே. பட் எப்படி நீ என்ன பண்ணுற? ஏண்டி உன் சித்தி என்னை பிடிச்சி கொடுத்தாங்கன்னா நான் ஒன்றும் அந்தளவுக்கு நல்ல கதையை ஒன்றும் பண்ணலையே. என்னை தப்பாக அவங்க ப்ளேம் பண்ணுறதுக்கு. நான் பண்ணது தப்பு. ஸோ அவங்க என்னை பிடிச்சி கொடுத்தாங்க. தட்ஸ் ஆல். பண்ண தப்புக்கான தண்டனை நான் அனுபவித்தேன். அந்த சாப்டர் அதோட க்ளோஸ். அப்போ உனக்கு என் மேலே கோவம் இல்லை? ஸ்டார்டிங் இருந்தது, இப்போ இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா என் மைண்டில் ஒரு விஷயந்தான் இருந்தது. நீ ரொம்ப நல்லவடி. நல்லவனா? புரியலையே. அது இந்த உலகத்திலே இல்லை, உலகத்துல தான், அதாவது இந்த பூமியிலேயே உன்ன மாதிரி ஒருத்தையை நான் பார்த்தது இல்லையா? இல்லை நீ தான் எனக்கு அப்படி தெரியலையான்னு ஃபஸ்ட் எனக்கு தெரில. ஏன் தெரியுமா? நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒருத்தன் லவ் பண்ணும்போது இன்னொருத்தவங்க கூட போகிறது. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். நானும் நிறையா பொண்ணுங்கிட்ட பழகியிருக்கேன். நான் நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கிறதாலே நல்லா கூப்பிட்டாலே வந்துடுவாளுகடி. அதுவும் அவளுக்கு ஆள் இருந்தாலே கட்டி விட்டே வருவாளுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தவன் தான் நான். என் அம்மா அப்பாவே ஃபஸ்ட் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உரி பண்ணேன் அப்படிலாம் எங்கள் அப்பா சொன்னார். பட் ஒரு கட்டத்தில் டிவோர்ஸ் ஆச்சு. எங்கள் அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவும் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமும் எங்கள் சித்தி அவர் லவ் பண்ணாரான்னு கேட்டால் அதுவும் பண்ணல. அவங்களுக்குள்ளேயும் சண்டை போயிட்டு தான் இருக்குது. பட் இருக்காங்க. ஆனால் உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலடி. ஏன் அப்படி? அதான் சொல்கிறல்ல, ஏன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணுவேன். உன்ன மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததில்ல. உன்ன மாதிரி பியோர் சோலை நான் பார்க்கல. ஏன்னா நான் அன்றைக்கி நைட்டு உங்ககிட்ட தப்பாக நடக்க பார்த்தேன் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். அப்படி இருந்தாலுமே நீ என் மண்டையில் அடித்த. அது நீ ஒரு டிஃபென்ஸ்க்காக தான் பண்ண. பட் இருந்தாலும்
என்ன அடிச்சிட்டேன்ற ஒரே காரணத்துக்காண்டி எனக்கு மெடிசன்லாம் போட்டு விட்டு, எனக்கு வீட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு, எனக்கு சோறு போட்டடி நீ. எனக்கு அந்த செகண்டே உன் மேல ஒரு ஸ்பார்க் வந்தது. யார்ரி நீ? அப்படின்னு. எனக்கு தெரியல. எனக்கு நீனா புடிக்கும். ஜெயிலுக்கு போன ஒரு 3 மாசம் உன் மேல கொலகான்ல தான் இருந்தது. அடுத்து ஜெயிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறமும் நீ எங்கெல்லாம் தேடின. நீங்க தான் எங்கேயாவது இருப்ப, புடிச்சு அடிச்சு கோவத்த தீர்க்கலாம்லாம் பார்த்தேன். ஆனா, நீங்க எங்கேயுமே இல்ல. ஃபாரின்ல எங்கேயோ இருக்க அப்படின்னு தேடுனதுக்கப்புறம், அப்ராட் வரைக்கும் வந்தேன். தேடுன்னு தேடினேன். கிடைக்கல. நீ எனக்கு கிடைக்கல. உங்க லீ குரூப் ஆஃப் கம்பெனிக்கெலாம் 10 வாட்டி அலைஞ்சிருப்பேன். 10 வாட்டியா 100 வாட்டி மேலே இருக்கும். அலைன்னு அலைஞ்சு தேடினேன். அப்பயும் நீ எனக்கு கிடைக்கல. அப்போ தான் அவனை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் எனக்கும் புரிய வந்துச்சு. இந்த ஜங்குக்குள்ளேயும் ஒரு பூ மலர்ந்திருக்கு. அதை வளர்த்தது யாரும் இல்லை, நீ தான், ஒயன் தான் அப்படிங்கிறது. ஸோ புரியுதா? இதுக்கு மேலாம் சொல்ல முடியாது. எனக்கு ஏன் தெரில, அது ஏதோ வந்துருச்சு. பிடிக்கும்டி ஒன்று, லவ் பண்ணுறேன் அப்படின்றான். ஒயன் அப்படியே அப்படின்ற ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கா. அவள் வந்து பதில் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவளுக்கு வந்து லவ் பண்ணுறாளா இல்லையா அப்படிங்கிறது அவளுக்கே ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ அதனால் அவள் ஒரு மாதிரி அவனே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான், என்னடி கன்ஃபியூஸாக இருக்கா? ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. சரி நீ அப்படியே மண்டையை குழப்பிட்டுரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவளுக்கு கிஸ் பண்ணுறான். அவளுமே எதுவுமே சொல்ல. பட் திருப்பி கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு ஏதோ ஒன்று தடுக்குது. ஸோ அதனால் லைட்டாக தான் அவளும் கிஸ் பண்ணுறா. அவன் பார்த்து நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து நல்லா காற்றடிக்குதா. வாயின் அப்படியே ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். நல்லா காற்றடிக்குது. அவளுக்கு ஏன்னு தெரில, இந்த மாதிரி வெளில வந்து நின்று இந்த மாதிரி நல்லா காற்றடிச்சு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதை அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே அவளை ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த காற்றுக்கு அவள் முடியெல்லாம் பறக்கும்போது அவள் சிரிக்கிறது, அவள் கண் எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி ரசித்து அவனையே மறந்து ஒரு மாதிரி சிரித்து பார்த்துட்ருக்க வாயின் அப்படியே திரும்பி பார்க்குறான். இவன் தன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்ததும், போதும் ஸ்டாப் பண்ணு, நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டி உனக்கு ஒரு மாதிரி இருக்கணும்? நான் தானடி உன்னை பார்க்குறேன், புருஷன் தானே? புருஷன்தான், இருந்தாலும் நீ ஏன் இப்படி பார்க்குற? பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் என்ன லவ் பண்ணிருவியா? அப்படிலாம் இல்லை, நீ ஜஸ்ட் வாய மூடு, நீ போய் வண்டி எடு போ, என்ட்ட யாரும் இப்படிலாம் பேசுறதில்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவள் இன்னும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தான் ஃபீல் பண்ணுறா. அது லவ்வா என்ன ஏதுன்னு அவனுக்கே தெரில. ஸோ இதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். மாவோட காசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மந்திரம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, சீ யூ லேட்டர்.